கைஸ் வெல்கம் டு தெரிஞ்ச விஷயம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் இன்றைக்கி போயிருந்தோம். ரீசெண்டாக யூடியூப் சேனலில் வைரலாக போயிட்டுருக்கு அண்டர் 99 ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சரவணாவில் போட்டிருக்காங்க அப்படின்னு. சரி, நான் கூட டி நகர் சரவணா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா போரூர் சரவணாலையும் போட்டிருந்தாங்க. பார்த்துட்டு எப்படி சும்மா வர்றது, அதனால் ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு அங்கேயே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து 99 ருபீஸு போட்டிருந்தாங்க. கவர் பண்ண தான் முடியல. இந்த தாளிப்பு கரண்டிலாம் 99 ருபீஸு. அப்புறம் இந்த காப்பர் பாட்டம் வெசல் வந்து 99 போட்டிருந்தாங்க. நல்லா அழுத்தமாகவும் இருந்தது, சும்மா தக்க மாதிரிலாம் இல்லாமல் நல்லா அழுத்தமாகவும் இருந்தது. இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்குள்ளே நல்லா குவாலிட்டியாக இருந்தது. 250 ml பிடிக்கும், அந்த அளவுக்கு இருந்தது. 99 ருபீஸ் வர்த்துன்னு சொல்லலாம். அப்புறம் ஆயில் கண்டெய்னர், இது வந்து பிளாஸ்டிக்கு, எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை இல்லை. ஆனால் இதுவும் 99 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 டம்ளர் இருக்க காம்போவில் போட்டிருந்தாங்க 99 ருபீஸ். அந்த டம்ளரும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கிண்ணம் பார்த்தீங்கன்னா நல்ல அழுத்தமாக இருந்தது. நான் திருப்பி வேற பார்த்தேன் 99 தானா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது பவுலு. நெக்ஸ்ட்டு சர்விங் பிளேட்ஸும் பவுலும் ஸ்பூனோட பார்க்க அழகாக இருந்தது. பட் இது பிளாஸ்டிக் தான். அந்த 3ம் சேர்த்து 99 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுவும் பிளாஸ்டிக் பவுல் அண்ட் பிளேட்ஸ் தான். குட்டி குட்டியாக அழகாக இருந்தது, கலர்ஃபுல்லாக. சும்மா சர்விங்க்கு வச்சுக்கலாம், ஒர்த்து தான் இதுவும். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸு 99 ருபீஸு வித் பேக்கோட. என்னடா ஆஃபர் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கூல் டைம்லலாம் வந்து ரியோப்பன் டைம்ஸில் பசங்களுக்கெலாம் வந்து எப்படியும் நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணலாம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்விங் பவுல், சட்னி பவுல் மாதிரி, இதுவும் 2 பவுல் வந்து 99 ருபீஸு. இந்த இதுவும் குவாலிட்டியாகவே இருந்தது, இந்த கிண்ணமும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க கப்ஸு ஃபுல்லாகவே அண்டர் 99 தான். சொன்னால் நம்புவீங்களா? நான் பார்த்துட்டு செம ஷாக் எனக்கெலாம். பெரிய மக்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அண்டர் 99ல் தான் இருந்தது. 64 ருபீஸு, 51 ருபீஸு, அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்தது. சில கப்ஸ்லலாம் வந்து அந்த கோட்டோடு இருக்கும்போது ரொம்ப அட்மையர் பண்ணுற மாதிரியே இருந்தது. நிறைய கப்ஸு கலர் வேரியண்ட்டு கூட ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கப்லாம் பார்த்திங்கன்னா 36 ருபீஸு. நிறைய ப்ராடக்ட்டு 99 ருபீஸில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா சொரக்காய் மாதிரியே இருக்குல்ல இதோட ஷேப்பு. எனக்கு பார்த்தோன்னே அப்படி தான் தெரிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா 37 ருபீஸ் தான். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கூட அழகாக யூனிக்காக வச்சுருந்தாங்க, கலராக. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த குக்கிங் சேனல்ஸ்லலாம் காமிப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது மாதிரி தான் சூஸ் பண்ணிலாம் வாங்குறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தேன். அவ்வளோ குட்டியாக அதோட இன்க்ரீடியண்ட்லாம் வச்சு காமிக்கிற அளவுக்கு இருந்தது. இதெல்லாம் கூட ஒர்த்து தான். 28 ருபீஸு. இந்த மக்கும் வந்து 66 ருபீஸு. இந்த கப்பு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு அந்த டைமில் ஒரு ஐடியா வர தோணுச்சு. இந்த மாதிரி ஆஃபர் டைம்லலாம் நம்ம கிராப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் மாதிரி, அதாவது கிச்சன் ஐட்டம்ஸாக யூஸ் பண்ண கொடுத்தா அவங்களுக்கு அந்த ஐட்டம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஞாபகம் வரும் இல்லையா? அது மாதிரிலாம் நம்ம செய்யலாம் அப்படின்லாம் கூட நான் யோசித்தேன். இந்த கப்லாம் கூட வந்து ரீசனபிள் தான். வந்து 28, 35, 45 அந்த மாதிரி சைஸ் ரேஞ்சஸ்க்கு இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், அதுதான் அங்கே விஷயம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரம், ஜாடி அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து அபவ் 100 தான். அதனால் நான் அதை கவர் பண்ணலை. ஆனால் அழகாக இருந்தது, யூனிக்காக இருந்தது. வித்தியாசமாக வேறு வச்சுருந்தாங்க மண்பானையிலலாம். குக்கரு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த கடாய் பார்த்து எனக்கு மனசே ஆறல. 28 ருபீஸு. கலராக வேறு வச்சுருந்தாங்க. சர்விங் டேபிளெல்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு அழகாக வைக்கலாம், அது மாதிரி வச்சுருந்தாங்க. ஆரஞ்சு கலர், ரெட் கலர், ஒயிட் கலர், க்ரீன் கலர், அது மாதிரிலாம் இருந்தது. நம்ம விளையாடும் போதெல்லாம் இது மாதிரி சொப்பு சாமான் இல்லையடா அப்படின்னு நினச்சேன் நான். இதை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகாக குட்டியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது ஒருத்தருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு அந்த கடாயில் வைக்கலாம், அந்த அளவுக்கு குவான்டிட்டி பிடிக்கும். இதுவும் வந்து இந்த சாண்ட்விட்சு சாஸ் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த பிளேட்டு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது, அந்த ப்ராடக்ட்டும். அதான் எந்த ப்ராடக்டை பார்க்கறது, எதை விடுறது, எதை கவர் பண்ணுறதுன்னு தெரில, அவ்வளோ பொருள் இருந்தது.
நீங்களும் நியர்பை இருக்க சரவணா ஸ்டோர்ஸுக்கு போய் இந்த சம்மர் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போரூர் சரவணா மட்டும் கிடையாது, எல்லா சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு, சம்மர் ஆஃபரு. அதே மாதிரி 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஐட்டமும் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆஃபர் வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.